ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஈவினிங் vlog. நல்லா தூங்கி ஏந்திச்சி வெளியே வந்து பார்த்தா எங்கள் தம்பி திடீர்னு மேகி செஞ்சுருந்தான். சரி, ஓகே, எனக்கும் அப்படியே சேர்ந்து செய்யலான்னு சொல்லிட்டு அவனும் எங்கள் தம்பி எப்பயுமே எக்ஸ்ட்ரா மேகி மசாலாவும் ஆட் பண்ணுவான். அது ஃபஸ்ட்டு தண்ணியிலேயே அந்த மேகி மசாலா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேகி வெந்த பிறகு மேகியில் வர மசாலா போட்டு அவன் பாயில் பண்ணுவான். ஸோ ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து கிண்ணத்தில் போட்டு கொடுத்துட்டான். நல்லா சாப்பிட்டுட்டு 2 பேரும் நல்லா சாப்பிட்டு சரி, ஓகே, கடைக்கு போயிட்டு வரலாம், கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வரமா இருந்துச்சு. ஸோ கடைக்கு நானும் மம்மியும் கடைக்கு அப்படியே நடந்து போனோம். போகிற வழியில் பச்சை கலக்கா விற்றுன்னு இருந்தாங்க. ஸோ இது அரை கேஜி 50 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதையும் வாங்கிக்கின்னு நம்ம வீட்டில் வேக வச்சு சாப்பிடலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிக்கின்னு அப்படியே நடந்து போனால் இங்கே திடீர்னு எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு புதுசாக ஒரு பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேர் பார்த்திங்கன்னா ஜாலி பிரியாணி. 2 வாங்கினா 1 பிரியாணி ஃப்ரீன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் போகிற டைமில் பிரியாணி இல்லை, வெறும் குஸ்கா தான் இருந்தது. ஸோ கபாப் பிரியாணி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதையும் வாங்கிக்கின்னு அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கின்னு அப்படியே மாம்பழம் கடை இருந்தது. ஸோ இங்கே வந்து பழம் வாங்கிக்கின்னு போகலான்னு சொல்லிட்டு மாம்பழத்தை வாங்கிக்கின்னு அப்படியே அந்த கடையில் வெரைட்டி வெரைட்டி மாம்பழம் வச்சுருந்தாங்க. ஏதோ எங்கள் மம்மி ஏதோ அவங்களுக்கு தேவையானது வாங்கிக்கின்னு சரி அப்படியே காய் கடைக்கு வந்துட்டு கொஞ்சம் காய் வாங்கணுமா இருந்துச்சு. காய் எல்லாமே வாங்கிக்கின்னு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனோடனே நம்ம வாங்கின்னு வந்த பிரியாணி சரி, ஓகே, டேஸ்ட் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தட்டில் போட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. பட் ரொம்ப ஆறிட்டு இருந்தது. பிகாஸ் அது நான் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லு ரஷ்ஷாக இருந்தது கடை. டேஸ்ட் அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.